ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் சுரேஷ். இன்றைக்கி மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம பொதுவாக எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும், இல்லை பிஸ்னஸ் கேட்டகரியாக இருக்கலாம், இன்வெஸ்டர் கேட்டகரி இருக்கலாம், எதுவாக ஒன்றா இருக்கலாம். நமக்கு கிடைக்கிற ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸு நமக்கு ஒரு பார்ட் டைமோ இல்லை ஒரு ஃபுல் டைமோ ஜாப் எதனா கிடச்சிதுன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, அது நம்ம எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. ஏன்னா இன்றைக்கி சில லட்சங்கள் பண்ணி ஒரு தொழிலை ஆயிரங்கள் எடுக்கிறாங்க, சில கோடிகள் பண்ணி சில லட்சங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிறு துளி பெருமழை சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிறிய முதலீடு பண்ணி பெரிய முதலீடுன்றது ஒரு சிறிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதன் மூலிமா ஒரு லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அது மூலிமா நம்ம ஹேர்னிங் சொல்லுவாங்க. அப்போது அந்த லேர்ன் மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இங்கே இருக்குதுங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்குதுன்னா அதை இங்கே இந்த இந்த 25 மினிட்ஸு இந்த மீட்டிங் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கரெக்டாக கவனமாக கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். இதில் உங்களுக்கு புரியும் வகையில் தான் நான் இதை கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி கோல்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கிரிப்டோ அசட்டுன்றது ஒரு மிகப்பெரிய குரோத்தை கொடுக்குன்ட்டு நான் இந்த பதிவில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி. மணி மேனேஜ்மெண்ட்னால் நிதி மேலாண்மை கல்வின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தை படிப்படியாக நம்ம வளர்ச்சிக்கு கொண்டு போகிற ஒரு விஷயந்தான் இந்த நிதி மேலாண்மை கல்வி. அது நம்ம எதுவாக ஒன்றா இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய சொந்தமாக வீடு வாங்கிறதா இருக்கலாம், கார் வாங்கிறதா இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஏன் மணியை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக இருக்கலாம், இல்லை மேரேஜ் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக ஒன்றா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது தான் மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நிதி மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. அதற்கு நமக்கு முக்கியமாக ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அது நம்மளுடைய இண்டிவிஜுவலாக பண்ணுற ஒரு எந்த ஜாபாக ஒன்றா இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரியாக இருக்கலாம். அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஏதோ ஒரு வருமானத்தை வீடு வாடகை ரெண்ட்டுக்கு விடுறதா இருக்கலாம், இல்லை பைக் வாங்கி ரெண்ட்டுக்கு விடுறதா இருக்கலாம், இல்லை ஆட்டோ வாங்கி ரெண்ட்டுக்கு விடுறதா இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வருமானத்தை நம்ம ஏற்படுத்தி மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு அவசியம் பார்த்திங்கன்னா இந்த 50-40-10 ரூல் ஆஃப் மணி மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக அவசியம். நம்மளுக்கு 50% நீட்ஸுக்கும், 40% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும், 10% வாட்ஸுக்கும் நம்ம தேவைப்படுது. இதுக்கு ஃபுட்டு, ஹவுஸு, டிரான்ஸ்போர்ட்டு, டெபிட் கார்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்ஸில் தேவைப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸு, சைடு அசல்ஸு, ரெண்டலு, நம்ம வீடு ரெண்டலுக்கு விடுறோம், ப்ராப்பர்ட்டிஸு, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் வருது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வான்ஸுன்னு சொல்லுவாங்க, ரெஸ்டாரண்ட்டு, வெக்கேஷனு, ஃபோனு, அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் வான்ஸில் தேவைப்படுது. அதுக்கு நமக்கு முக்கியமாக க்ரியேட் ஏ பட்ஜெட்டு. நம்ம பட்ஜெட்டு மாத வருமானம் பண்ணுறோன்னா சம்பாதிக்கிறதுல பட்ஜெட்டு போட்டு என்னென்ன எதுக்கு செலவு எவ்வளோ ஆகுன்ட்டு எல்லாத்தையும் பட்ஜெட் பண்ணி வைக்கணும். அதே எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து வைக்கணும். வெல்த் அட்வைசர் அதாவது பண்ணி வைக்கணும். ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது ஒரு சிறு சேமிப்பு மாதிரி பண்ணி வைக்கணும். செட் ஃபைனான்ஷியல் கோல். அப்புறம் டைவிஷன், நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தில் எல்லாத்துலேயும் ஒரே இதில் பண்ணாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பும் கூட. எப்போதும் நம்ம செலவு போக மீதியை சேமிக்காதே, வர வருமானத்தை முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் செலவு செய். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப ஒரு எமர்ஜென்சிக்கு மெடிக்கலாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு சடனாக ஒரு இன்கம் இருக்கட்டும், இல்லை வேறு எதனா வீட்டு செலவு, நம்மளுக்கு எதனா ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி எதனா செலவு இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை எதிர்பாராமல் நேரத்தில் ஒரு செலவு இருந்தாலும் இதை பேலன்ஸ் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்த் இன்சூரன்ஸு, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் பண்ணி வச்சா லோனு, இஎம்ஐ இது எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு 20-40 24-10 இப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. என்னதுன்னா, வாட் இஸ் த 24
10 ரூல் அப்படின்னா 20% நம்ம டவுன் பேமெண்ட்டும், அது இயர்லி வந்து 4 லோன் டேர்ம் மூலயமா நம்ம இந்த பேமெண்ட்டை கட்டலாம். அப்புறம் அந்த கிராசரி 10% இதில் இன்கம் இதுவாகும், பேலன்ஸ் ஆகும். ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. குட் டெபிட்டு, பேட் டெபிட்டுன்னு சொல்லுவாங்க. எடுகேஷன் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பெரியவன் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு +2 MBA BBA பெரிய பெரிய படிப்பு முடித்த உடனே நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புத்தகத்துன்றது அடுத்தடுத்த லெவலுக்கு இது கண்டினியூவாக நம்ம படிக்கிறத மறந்துடுறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு அந்த மணி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், நிறைய விஷயத்தை வந்து மறந்துடும். அதில் மட்டும் ஹோமு, பிஸ்னஸ்ஸு இதுக்கு எல்லாமே புத்தகம் உதவும். பேட் டெபிட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம காரு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம கடனில் போய் மாட்டிக்கிறோம். அப்போது பணக்காரர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பணத்திற்காக வேலை செய்வதில்லை, அவர்கள் பணத்தை அவர்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். உங்களுடைய முதலீடு 24 மணி நேரம் உங்களுக்காக வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களால் பணத்தை எளிதாக சம்பாதிக்க இயலுங்க. அது மட்டும் இல்லாமல் வரவுக்கு மீறிய செலவு செய்யக்கூடாது, தேவையற்ற செலவுகள் தவிர்க்கணும், முதலீடுகளை பல மடங்குகள் பெருகும் இடத்தில் முதலீடு செய்யணும் போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிக சேமிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இது எல்லாமே இந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்க வரும்போது நமக்கு இதெல்லாம் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டு என்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அசட்டு லியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அசட்டுனா என்ன, லியபிலிட்டினா என்ன? அசட்டுனா ஒரு சொத்து நம்ம உருவாக்குறோம். லியபிலிட்டினா நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது லியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போது சொத்து உருவாக்கணுன்னா அது அசட்டு. லியபிலிட்டினா சொத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தை ஏதோ ஒரு விதத்தில் செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். அது நம்மளுக்கு ஒரு யூஸும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு விஷயம். அப்போது நம்ம அசட்டுன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தும் போது பெரிய லெவலில் இது இன்கம்மாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அசட்டு நம்ம மாத வருமானம் ஜெனரேட்டிவ் கேஷ் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதை நம்ம பல மூலிமா, அதாவது ரெண்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பாண்ட்ஸு இப்படி நிறைய இடத்துல வந்து நம்ம அது மூலிமா ஒரு 5% 10% நம்மளுடைய பேக்கெட்டை வந்து ஃபில் பண்ணோம். இதே லியபிலிட்டினா கன்சியூமர் கேஷு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற மணியை வந்து வெளியே போய் அவுட் ஆஃப் பண்ணி நிறைய செலவு பண்ண வைக்கும். இதுதான் லியபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அப்போது பேசிவ் இன்கம்மை நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கொண்டு வரணும். பேசிவ் இன்கம் கொண்டு வரனால நம்மளுக்கு ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம்னு ஒன்று வரும். டைப் ஆஃப் பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரெண்ட் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ், வாடகை விடலாம். இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட்டு, பில்ட் இன் ஆப், நீங்கள் புதுசாக ஒரு ஆப் கண்டுபிடிச்சி அதன் மூலியமாகவும் இன்கம் எடுக்கலாம். பிகேம் ஏ கண்டென்ட்டு, நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்தை கண்டென்ட் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ரைட் ஏ புக்ஸ் மூலியமாகவும் இன்றைக்கி அமேசான் இந்தமாரி பல நிறுவனங்களில் வந்து பெரிய பெரிய வியாபாரத்தை கொண்டு போகிறாங்கல்ல, அதுவும் இன்கம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த ஒரு விஷயமும் நம்ம எடுத்து பண்ணலாம். மணியை இப்படிலாம் சேவ் பண்ணும்போது இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. It who understand it, earn it, and we who does not pay it. அதாவது காம்பவுண்டிங் மெத்தடில் இந்த மாதிரி நிறைய வருமானத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னா இதன் மூலிமா நம்மளுக்கு வருமானம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேக்கெட் ஃபில் ஆகும். இல்லைனா நம்ம பேக்கெட்டில் இருக்க மணியை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பே பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் கிறிஸ்டின்றவர் இதை சொல்ல வராரு. த பவர் ஆஃப் கம்பவுண்டிங், அதாவது வாட் ஹேப்பன்ஸ் வென் டபுள் எவ்ரி டே 30 நாள். அதாவது ₹1 இது டபுள் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு இது கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டே 1ல் 1, 2, 4 அப்படின்ட்டு தொடர்ந்து 30 நாள் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா நீங்களே வியந்து போயிடுவீங்க. இந்த காம்பவுண்டிங் மெத்தடில் ₹1 இதை ஸ்டார்டிங் பண்ணி இது கொண்டு வரும்போது பாருங்கள் 1, 2, 4, 8, 16, 32, 64,
128, 256, 512, 1024, 2048, 4096, 5192. இப்படி படிப்படியாக பார்த்தீங்கன்னா இதோட காம்பவுண்டிங் மெத்தடில் இது வந்து பல மடங்கு உயர்ந்து இது டெவலப்மெண்ட் ஆகி இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து 30 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா 53 கோடி 60 லட்சத்தி சில்லறை என்னமோ வருதுங்க, 68 லட்சத்தி சில்லறை வருது. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டாக ஆகுது. அப்போது 53 கோடி சம்திங் இந்த அமௌண்ட் வர்றது பாருங்கள், எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒன்றுலேருந்து இந்த 30 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டிங்கோட வேல்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து எப்படி ஒவ்வொரு நாளும் வந்து காம்பவுண்டிங் மெத்தடில் இது வளர்ச்சி ஆகுதுன்ட்டு நீங்கள் இந்த ஸ்டோரி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை நான் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புகிறேன், இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஆனம் இன் இந்தியா. நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணால் 7%, கோல்டில் பண்ணிங்கன்னா 9.7%, மியூச்சுவல் ஃபண்டில் 9% 12% இருக்குது, ரியல் எஸ்டேட் 10%. ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன்ஸு அந்த ரேஞ்சில் இதில் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இதுதான் நம்ம சேஃப்னு நினைக்கிறோம். அதை விட இன்னும் சேஃபானது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிரிப்டோ என்ற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் இதை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பிளானில் நம்ம இணையணுன்னா என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பிளானில் இணையத்துக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா $35 ஆக்டிவ் இன்கமும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கமும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனு ஒன்லி $35 டு ஜாயின். அதாவது $35 ஒரு $3800 நம்ம லைஃபு சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 100% வந்து உறுதியாக நீங்கள் இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம 8 மணி நேரம் வேலைக்கு போய் உழைக்கிறோம், ஒரு 10,000, 20,000, 30,000 சம்பாதிக்கிறோம். 10,000 சம்பாதிக்கணுக்கு $20,000 சம்பாதிக்கணும்னு தோணும், 20,000 சம்பாதிக்கணும் 30,000 சம்பாதிக்கணும்னு தோணும், ஏன் 30,000 சம்பாதிக்கிறவனுக்கு 50,000 சம்பாதிக்கணும்னு தோணும், 50,000 சம்பாதிக்கிறவனுக்கு 1,00,000 சம்பாதிக்கணும்னு தோணும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் விலைவாசிக்கு உண்டான வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கனால ஒரு அடிஷ்னல் இன்கம், ஒரு ஆக்டிவ் இன்கம், ஒரு பேசிவ் இன்கம். நீங்கள் இப்போ ஒன்றா ஒரு ஜாபில் இருங்க, பிஸ்னஸில் இருங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருங்க, ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரியில் எதில் ஒன்றா இருங்க, அடிஷ்னலாக இந்த பிஸ்னஸை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு $35 ஒரு $3,800 நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், 100க்கு 100 இது வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். இதுக்கு உண்டான ட்ரைனிங்கு, லேர்னிங்கு, ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி வந்து இதில் இருக்குது. ஸோ அப்போது இது ஒரு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட பிளானை பற்றியும் நான் உங்களுக்கு இதில் இன்கம் என்ன இருக்குது, பொட்டன்ஷியல் என்ன இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு $35 டேரெக்டாக இந்த பிஸ்னஸில் ஆக்டிவ் இன்கமில் வர்றது மூலிமா டேரெக்டாக பார்த்திங்கன்னா அவர் இணையது மூலியம் மட்டும் இல்லாமல் டேரெக்டாக 20% அவருக்கு $7 கிடைக்கும். அதே நேரத்தில் அவருக்கு அறிமுகப்படுத்தினவருக்கு டேரெக்டாக 20% இல்லாமல் அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும் 40% வந்து $14 அவருக்கு ஒரே ஒருத்தர் மூலிமா அறிமுகப்படுத்துறதுனால $21 இன்கம் கிடைக்குது. அதன் மூலிமா அவருக்கு 60%, அதாவது $21ன்றது 60% அவருக்கு டேரெக்டாக ஒரே ஒரு மூலிமா அவருக்கு கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு டேரெக்டும் அவர் அறிமுகப்படுத்துறதுனால மோர் ப்ராஃபிட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கண்டிஷன் இல்லை, நமக்கு தேவையான அமௌண்ட்டு எவ்வளோ வேணால் நம்ம அறிமுகப்படுத்தி இதன் மூலிமா இந்த பிஸ்னஸை நம்ம பெரிய லெவலில் எடுத்துன்னு போகலாம். ஈச் அதர் ஒவ்வொருத்தவனும் அறிமுகப்படுத்தும் போது 60% இன்கம் $21 இதன் மூலிமா கிடைக்கும். அதன் மூலிமா பெரிய லெவலில் ஒரே ஒருத்தர் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 10 ஸ்லாட்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு குறைந்தது 5 லட்சம் வரும். இதே ஒரு 10 நபரை அவர் அறிமுகப்படுத்துறது மூலியம் 20% கணக்கு பண்ணிங்கன்னா இதன் மூலிமா முதல் 20%ன்றது கணக்கு பார்த்திங்கன்னா இது மூலிமா 50 லட்சம் இதன் மூலிமா இன்கமும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்க, என்னால் 10 பேர்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 4 பேர் இந்த பிஸ்னஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நீட்ஸ் உள்ளவங்க, அதாவது வீடு வேணும், இல்லை எனக்கு வருமானம் குறைவாக இருக்குது, 30,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு அடிஷ்னலாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இல்லை நான் கடனில் இருக்கேன்,
நான் இதுலேருந்து எப்படியா மீண்டு வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு வந்து சொந்தமாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கனவுல வருவாங்களே, அப்படிப்பட்ட பர்சன் இந்த பிஸ்னஸில் இதன் மூலிமா ஒரு 4 பேர் மட்டும் நீங்கள் டைரெக்டாக அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னா, இதன் மூலிமா அந்த 4 பேரும் தொடர்ந்து அவங்க நீடு உள்ளவங்க, அதாவது நீங்கள் போய் பார்த்து பேசுகிறவங்க எல்லாருமே வரப்போகிறதில்ல. ஆனால் யாரோ ஒரு நண்பர்கள் நீடு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மொபைல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 100 கான்டாக்ட்ஸ் இல்லாமல் இல்லை, ஒரு 200 கான்டாக்ட்ஸ் இல்லாமல் இல்லை. நீங்கள் ஒரு மேரேஜு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா கூட குறைஞ்சது ஒரு 50 பேர் இல்லாமல் யாருமே இல்லை. அப்போ இந்த பிஸ்னஸுக்கு உண்மையிலேயே ஒரு நீட்ஸ் உள்ளவங்க, ஒரு தேவைகள் உள்ளவங்க, அந்த மாதிரி பர்சன்ஸை நீங்கள் யாருன்னு உங்களுடைய லிஸ்ட் எடுத்து நீங்கள் இதை யாருன்னு கண்டுபிடிச்சி அதன் மூலிமா கைட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் டேர்னிங் எல்லாமே பண்ணி உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே பண்ணி இதன் மூலிமா ஒரு 4 பேர் இந்த பிஸ்னஸில் காலையில் ஒரு மீட்டிங் இருக்குது, ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குது. இதன் மூலிமா நீங்கள் இணைஞ்சு இது எப்படி பண்ணலாம், எப்படி க்ரோத் பண்ணலாம். எந்த ஒரு தொழிலும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 0 தாங்க. எப்படி ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து எல்லாமே நம்ம படிச்சுட்டு வரோமோ அதே போல் தாங்க. ஒரு பிஸ்னஸை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் இருக்கோம். அது படிப்படியாக நம்ம சொல்லி கொடுத்தா கற்றுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சியும் நம்மளுடைய எஃபர்ட்ஸும் நம்மளுடைய டைம் எனர்ஜியும் எல்லாமே பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ்ஸு ரேஷியோ அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம அப்கிரேடு ஒரு போனஸ் வந்து 40% இதில் வந்து அப் டு 10 லெவல்ஸ்லேருந்து 10 ஸ்லாட்ஸ் வரைக்கும், அதாவது இங்கே ஒரு 5 லெவல் மட்டும் இருக்குது. இந்த 5 லெவலில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு $35 நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வர வச்சுப்போமே. உதாரணத்துக்கு இந்த 4 பேரை நீங்கள் மட்டும் அறிமுகப்படுத்தும் போது இதன் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு $14 உங்களுக்கு இதில் இன்கம்மாக கிடைக்கும். அதன் மூலிமா அந்த 4 பேர் மூலிமா $56, இதோட மதிப்பு குறைஞ்சது ஒரு 5000 மதிப்பு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2வது லெவலில் இந்த 4 பேரோட இன்கமும் உங்களுக்கு $56 கிடைக்கும், இன்கம் மட்டும். 2வது லெவலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் 4 பேரை அறிமுகப்படுத்திருப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் அறிமுகப்படுத்துகிறவங்க அவங்க மூலிமா நம்ம ஃபாலோ பண்ணி அதன் மூலிமா ஒரு 16 பேர் வருவாங்க. அந்த 16 பேர் மூலிமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா $256 வரும். இதோட மதிப்பு குறைஞ்சது ஒரு 22,000 23,000 இதோட மதிப்பு இருக்கும். இந்த வருமானம் நீங்கள் ஆல்ரெடி 4 பேர் அறிமுகப்படுத்தினீங்க பார்த்தீங்களா முதல் லெவலில், இதுக்கு அடுத்தது வர 16 பேரும் பார்த்திங்கன்னா இந்த 4 பேர் மூலிமா ஒவ்வொருத்தவங்களும் 4 பேராக கூட்டின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இதன் மூலிமா உங்களுக்கு $23,000 இதில் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 3வது லெவலில் பார்த்திங்கன்னா இந்த 16 பேர் மூலிமா 16 பேர் மூலிமா இந்த 4 பேர் கூட்டின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இதன் மூலிமா $1,1792 வீதம் வரும். இதோட மதிப்பு குறைஞ்சது $1,50,000 இதோட மதிப்பு இருக்கும். இந்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னா குறைஞ்சது இந்த 3வது லெவலில் 64 பேர் வந்திருப்பாங்க. இந்த 64 பேர் மூலிமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வருமானம் $1,50,000 வரும். சரிங்களா? அப்போது இந்த 3வது லெவல்லேருந்து அடுத்த 3வது லெவலில் 64 பேர் $70 அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலிமா நம்மளுக்கு $1,792 வரும். இது மூலிமா $1,50,000 நம்மளுக்கு இன்கம் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 64 பேர் மூலிமா 70 அப்கிரேட் பண்ணதுனால இந்த $1,50,000 வருதுங்களே. இந்த 64 பேரும் பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டின்னு வந்ததில்லை, நீங்கள் அறிமுகப்படுத்துனது வெறும் 4 பேர் மட்டும்தான். அவங்க நீட்ஸ் உள்ளவங்க, சொந்தமாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அவங்களுக்குன்னு ஒருத்த கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நம்ம என்னன்னு சொல்லி புரிய வைக்கும்போது இந்த 64 பேரும் புது நண்பர்களாக வந்திருப்பாங்க. அந்த 64 பேரையும் நம்ம ஃபாலோ பண்ணி அதன் மூலிமா எடுக்கும்போது குறைந்து ஒரு 4 பேர் வரும்போது இதன் மூலிமா அடுத்த 4வது லெவலில் 225 அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு $23,000 வரும். இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது $20,00,000 இதோட மதிப்பு. இந்த $20,00,000 மதிப்பு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5வது லெவலில் 675 இதில் பார்த்திங்கன்னா ஒரு 256 1024 பேர் வந்திருப்பாங்க. அதன் மூலிமா உங்களுக்கு
குறைஞ்சது 2,00,000 சில்லற வரும். அதோட மதிப்பு 2.5 கோடிங்க. இந்த மதிப்பு உங்களுக்கு இதில் நிறைவாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதை பயன்படுத்தியதன் மூலியம் நீங்கள் கூட்டின்னு வர்றது வெறும் 4 பேர் மட்டும்தான். அந்த 4 பேர் மூலியமாக நீங்கள் அவங்கள ஃபாலோஅப்ஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு உண்டான லேர்னிங் அண்டு எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கும்போது இதை அவங்க அடுத்தடுத்து செய்யும்போது பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா X2ன்னு சொல்லுவாங்க. ஒரு டீமை வந்து பெரிய லெவலில் க்ரோத் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த X2ன்றது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 பேரை மட்டும் கூட்டின்னு வர்றது உங்களுடைய ஒர்க்கு. அவங்க மூலிமா நம்ம ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட இன்கம் மொத்தமாக உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் வளர்கிறது மட்டும் இல்லாமல் வரவங்களுடைய நம்பி வரவங்கள டீமையும் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களையும் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களையும் சம்பாதிக்க வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதில் வந்து உண்மையிலே சொல்கிறேன். ஒரு நேர்மையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும், என்ன நிறைய விஷயம் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் மட்டும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தால் போதும். கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று இருக்குது. என்னால் யாருமே ரெஃபரன்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைலாக இருக்கேன், என்னால் ரெஃபரன்ஸ்லாம் பண்ண முடியாது, ஆனால் என்கிட்ட வந்து ஒரு மணின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் வந்து ஸ்டேக்கிங் பண்ணி அதன் மூலிமா என்னோடய வருமானம் பிரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு $35 ஒரு $100 இது மூலிமா உள்ளே இணைந்து ஒரு $135 மாதம் 5% ஒரு இதில் 42 மாதம் வந்து தராங்க. இதன் மூலிமா நம்மளுக்கு ஒரு ஸ்டேக்கிங் மூலிமா காம்பவுண்டிங் மூலிமா இதை ஹோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5 வருடம் 10 வருடம் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட மதிப்பு குறைஞ்சது ஒரு 13,500 ஒரு விஷயம் வந்து 13 லட்ச ரூபாய் இதோட மதிப்பு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 50,000 முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அது குறைஞ்சது ஒரு 50 லட்சம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் இதில் ஸ்டேக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது காம்பவுண்டிங் மெத்தடில் இது கண்டிப்பாக ஒரு 5 வருடம் அந்த ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது குறைஞ்சது அது ஒரு 1 கோடியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஆல்ரெடி இது ஒரு 5 இயர்ஸில் வந்து எல்லாமே கால்குலேஷன் மூலியமாக இதோட வளர்ச்சி ஒரு 60 பைசாவில் இருந்தது. இன்றைக்கி படிப்படியாக இன்றைக்கி ₹6 விலையில் ஏறி இருக்குது. எல்லாத்துக்குமே கால்குலேஷனுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது கால்குலேஷனும் வந்து உங்களுக்கு இன்னும் இதை பற்றி தெளிவாக தெரியணும், இதை புரிய வைக்கணும், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நாங்கள் முறையாக வந்து அவங்களுக்கு அந்த பேப்பரில் எழுதி காமிச்சு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இப்படி ஒரு மெத்தடும் இதில் இருக்குது. அப்போது என்னால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பணம் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, நான் வந்து வருமானம் எனக்கு குறைவாக இருக்குது, சம்பளம் அதிகமாக வேணுன்றவங்களுக்கு இந்த X2 மூலிமா ஒரு 4 பேரை அறிமுகப்படுத்தி அதன் மூலியமாகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த X3 மூலிமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேக்கிங்ன்றது அதாவது டீம் மூலிமா அறிமுகப்படுத்தாமல் டைரெக்டாக பணம் அதாவது ஸ்டேக்கிங் பண்ணுறவங்க, அதாவது என்னால் அறிமுகம்லாம் படுத்த முடியாது, ஸ்டேக்கிங் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தது மேலும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அது நான் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு தரேன். த பர்பல் ஆஃப் பைப்லைன் சொல்லுவாங்க. அதாவது இந்த காம்பவுண்டிங் மெத்தடு எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ஒரு மனிதன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாலும் என்ன நடக்குதுன்னு ஒரு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது இதன் மூலிமா என்ன பலன் கிடைக்குதுன்ட்டு இந்த காம்பவுண்டிங்ன்ற ஒரு விஷயத்த ஒரு வீடியோவை வாட்ஸ்அப்பில் நான் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை யோசித்து அதை சிந்தித்து செயல்படும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸ், அந்த காம்பவுண்டிங்ன்ற ஒரு வருமானம் வந்து எந்தளவுக்கு க்ரோத் இருக்குதுன்ட்டு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நோக்கியான்ற ஒன்று இருந்தது, இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைலில் மாறி இருக்கும். இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அந்த ஒரு பைப் லைனை போடுறாங்க, பக்கெட்டை எடுத்துகிட்டு போகிறாரு, நிறைய பேர் அவங்கள இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் பைப் லைன் மூலிமா அது பண்ணார்.
ஸோ இந்த வேலையை கொண்டு போகிறவர் வாலிமான் சொல்கிறாங்க. உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. அவர் பாரு எவ்வளோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி இது பண்ணுறாரு. பைப்லைன் போட்டு இன்றைக்கி தண்ணி எடுத்துன்னு வந்திருக்காரு. இப்போ கேலி கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அந்த முயற்சி பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஸு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ரைட்டில் இருக்காது பார்த்தீங்களா? அந்த போல் மணி மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் நம்ம படிப்படியாக முன்னுக்கு வர்றதை பார்க்கணும். ஃபியட் மணின்றது பொலிட்டிக்கல் அசெட். ஸோ இன்றைக்கி 500 1000லாம் பேன் பண்ணிட்டாங்க. கோல்டுன்றது ஒரு அசெட் இல்லை, ஒரு ஃபிசிக்கல், எங்கேயுமே கேரி பண்ணி எடுத்த முடியாது. கிரிப்டோன்றது ஒரு எப்படி ஒரு கோல்டுன்றது நம்ம பெரிய லெவலுக்கு அசெட்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல் ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்றைக்கி சிறு முதலீடு பண்ணி நம்ம வருமானத்தில் சிறு சிறு முதலீடுகள் பண்ணி இன்றைக்கி அது எப்படி ஒரு பெரிய சொத்தாக மதிப்பாக இருக்கோ, ஆனால் இந்த கோல்டுன்றது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு ரியல் எஸ்டேட்டுன்றது டாக்குமெண்ட்ஸு, அதாவது நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட்ஸை வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அதில் அசெட்ஸாக இருக்கும். ஆனால் இந்த கிரிப்டோன்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்ம ஒரு மொபைலே ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம அது இன்னொரு மொபைல் மூலியமாகவும் இந்த சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த 12 பாஸ்வேர்ட் சொல்லுவாங்க. அந்த 12 பாஸ்வேர்ட் மூலியமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம இதன் மூலியமாக நம்மளுடைய அசெட்ஸை வந்து எங்கே வேணால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதில் என்னென்னா சேஃபும் கூட, பாதுகாப்பு கூட, அதே நேரத்தில் நம்மளுடைய டிரான்சாக்ஷன், நம்மளுடைய வரவு செலவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா இதன் மூலிமா இந்த கிரிப்டோன்ற ஒரு அசெட்ஸ், அதாவது இந்த மொபைல் மூலிமா நீங்கள் எந்த ஒரு விஷயமும் அனுப்பலாம். மேலும் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் நான் தெளிவாக புரிய வச்சுருப்பேன். நான் உங்கள் சுரேஷ். 7550288815. இதுக்கு அடுத்தது எல்லா வீடியோவும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு நான் உங்கள் சுரேஷ் தொடர்பு கொள்ளவும் 7550288159 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு எல்லா தெளிவும் விளக்கங்களும் நாங்கள் கொடுக்கறதுக்கு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.